10 ஏஆர் ரஹ்மான் 10 ஹாரிஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, படத்தோட மோதுங்க, அதுக்கப்புறம் சொல்லலாம். சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அதாவது வெறும் சவுண்ட் எஃபெக்ட மட்டும் வச்சு கம்போஸ் பண்ற ஃபேன்ஸ் உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்போது, 7ஆம் அறிவு படத்துக்காக சைனாக்கு போய் ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கம்போஸ் பண்ண ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபேன்ஸுக்கும் இசையின் பிரம்மாண்டமே இவரு தானே உலக நாடுகள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸுக்கும் இவங்களுக்கு ஆதரவா தமிழ் சினிமாவோட இசை கிங் மேக்கர் யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் எங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு திமிரு இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி 10 ஹாரிஸ் ஜெயராஜ், 10 ஏஆர் ரஹ்மான், 10 இளையராஜா, 10 யுவன் சங்கர் ராஜா, 10 வித்யாசாகர், 10 பரத்வாஜ், 10 தேவா, 10 எஸ் ஏ ராஜ்குமார் இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவோட இசை இந்த அளவுக்கு கேவலமா போயிருக்காது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரேன், இந்த 2 மாசமா வந்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்துலயும் மியூசிக் டைரக்டர் யாருன்னு போய் பேர் பாக்குறேன். ஒண்ணு இவரு, இல்லைன்னா இவரு. இந்த 2 பேரை தவிர வேற யாரோட பேருமே அதுல இல்ல. நீ ஏன் ப்ரோ இவங்க 2 பேர்த்தையும் இப்படி எதிர்த்து பேசுற, ஏன் ப்ரோ இப்படி டிஸ்கரேஜ் பண்ணி பேசுற, ஏன் ப்ரோ இப்படி பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையுமே அப்படியோ இப்படியோ அப்படிலாம் பேசல. எல்லாருமே இங்க பண்ண வேணாம்னு யாருமே சொல்ல கிடையாது. நான் ஏன் இவ்வளவு தூரம் இதை நான் பேசுறேன்னா, ஆரம்பத்துல இவர் கம்போஸ் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இவர் இப்படித்தான் கம்போஸ் பண்ணுவார் போல. சரி ஓகே, நம்ம ஆளுகளா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, இவர் ஒரு பக்கம் பண்ணுவார், நம்ம ஒரு பக்கம் பண்ணுவோம், பிரச்சனைன்னு விட்டுட்டேன். கொஞ்சம் வருடங்கள் ஆக ஆக இவங்க படங்கள் எல்லாம் அப்படியே கம்மியாகுது. அதுக்கப்புறம் சரி ஓகே, இவர் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இவர் இருக்காரு, இவங்க அந்த மாதிரி பாடல்களை நமக்காக மாத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அதை விட்டாச்சு. அப்படியே இப்ப கட் பண்ணா இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தனியே எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இது 2 பேத்துக்கும் நடுவுல நம்ம மக்கள் இப்படி கை கட்டி வேடிக்கை பார்த்து நின்று இருக்காங்க. ப்ரோ அவங்கள ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க ப்ரோ. அவங்க பாட்டெல்லாம் யாரு ப்ரோ கேட்பா? நீ ஏன் ப்ரோ இவங்களையும் டைரக்டரையும் இப்படி குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சில டைரக்டர் கிட்ட ஓப்பனா கேட்கறேன், சங்கர் சார் நீங்க எப்படி பாடல்களை தமிழ் சினிமா கொடுத்தீங்க, நீங்க ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஏஆர் முருகதாஸ் சார் நீங்க ஜெம் ஆஃப் த சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க சார், நீங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாத்தையும் தாண்டி வெற்றிமாறன் ஐயா அவர்களே, அரசன், தமிழ் முருகன் சார் தமிழ் சினிமா எங்கதான் சார் போகுது? அங்க போகுது பாத்தீங்களா, தூரமா அங்க போயிட்டு இருக்குங்க. நம்ம இங்க உட்காந்து ஒண்ணு நீங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை கொடுங்க, அப்படி இல்லையா எங்க ஆளுகளை நீங்க உள்ள விடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க எங்களை. நான் சொன்னது அத்தனை உண்மைனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணு, என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.